வீட்டுல உனக்கு இருக்க விட்டதே தப்பு. வெளிய போ. போ வெளிய. டேய் அன்பு. டேய் மாமா. ஓடி. மாமா அன்பு. மாமா விடு அவளை. போய் தொலைடி எங்க வீட்டை விட்டு. போ. அன்பு. ஐயோ ஓடி. ஐயோ துளசி துளசி உனக்கு எதுவும் ஆகலையம்மா? அத்தை நான் தான் சொன்னேன்ல அத்தை, இந்த பூவெல்லாம் எனக்கு வேண்டான்னு. நான் சந்தோஷமா இருக்க குடுப்பனையே இல்ல அத்தை. எனக்கு எதுவுமே வேண்டாம் அத்தை. துளசி அண்ணா, அவ எப்படி ஓவரா பண்றா பாரு. இவளை எப்படியாவது விரட்டிடணும். டேய் எதுக்குடா துளசியை வெளியில தள்ளுன? இது என்ன ஓன் வீடா? துளசியை வெளியில போக சொல்றதுக்கு நீ யாரு? இது என் அப்பா வீடு. நீ, நான், யாழினி, அப்புறம் என்னோட பொண்டாட்டி ஆனந்தி, இந்த 4 பேரை தவிர இந்த வீட்டுல இருக்கிற உரிமை வேற யாருக்கும் கிடையாது. அப்படி சொல்லுண்ணா, துளசிக்கு என்ன உரிமை இருக்கு இந்த வீட்டுல நாட்டாம பண்றதுக்கு? நாட்டாமையா பண்ணா இவ நரி வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன சொன்ன? துளசிக்கு உரிமை கிடையாதா? அந்த நடத்த கெட்டவளுக்கு உரிமை இருக்கா? மா, ஆனந்திய பத்தி தப்பா பேசாத. ஊர்ல போய் விசாரிச்சு பாருடா, அவளை பத்தி என்னென்ன பேசுறாங்கன்னு. மா, ஊர் உலகத்தை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல, நீ பேசாத. ஆனந்தி என் பொண்டாட்டி, இந்த வீட்டு மருமக. அடி செருப்பால. யார் வீட்டுக்கு யார் மருமக? தெருவுல போற ஏதாச்சும் என் வீட்டுக்குள்ள வந்துச்சு, காலை உடைச்சு நானே அடுப்புல வச்சிருவேன். ஆனந்தி வருவா. இதே வீட்டுக்குள்ள அவளை நான் கூட்டிட்டு வருவேன். அப்படி ஒரு எண்ணம் இருந்தா இப்படியே வெளியில போயிடு. மா, உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். என் பேச்ச மதிக்கிறவங்க மட்டும் என் வீட்டுக்குள்ள வந்தா போதும். இஷ்டத்துக்கு ஆடணும்னு நினைச்சா இப்பவே வெளியில போலாம். நான் இருக்கிற வரைக்கும் இது என் வீடு, வேற எவளும் இங்க வரக்கூடாது. மா, உனக்கு பிடிக்கலன்னு தான் இத்தனை நாள் ஒதுங்கி இருந்தாங்க. இப்ப உங்க அக்கா லைஃப்ல பிரச்சனைன்னு தானே வராங்க, அதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது. எவனோட வாரிசையோ இவன் தலையில தூக்கி சுமக்க போற மாதிரி அவ வீட்டு பிரச்சனைய நான் தலையில தூக்கி சுமக்கணுமா? எனக்கு என்ன தலையெழுத்தா? அவளுங்க விதிய அவளுங்க தான் சுமக்கணும். சுமந்துக்கிறோம்மா, நாங்களே சுமந்துக்கிறோம். நானும் ஆனந்தியும் சேர்ந்து வாழணும் தான் சரவணனோட அப்பா அம்மா சொல்லியிருக்காங்களே தவிர இந்த வீட்டுல தான் வாழணும்னு சொல்லல. அதனால ஒரு நல்ல வீடா எடுத்து நானும் ஆனந்தியும் நிம்மதியா சந்தோஷமா தனி கொடுத்துட்டு போய்க்கிறோம். இந்த சூனியாக்காரி கூட நீங்களே இருங்க, நான் போறேன். அண்ணா, 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 தள்ளு. மாமா 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 போகாதீங்க மாமா, நான் சொல்றதை கேளுங்க மாமா. மாமா என்ன வேணாலும் சொல்லுங்க மாமா. அத்தை பாவம் மாமா. மாமா மாமா நில்லுங்க மாமா. மாமா 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 அத்தை அத்தை மாமா போறாரு அத்தை. ஏதாவது சொல்லுங்க அத்தை. அத்தை அத்தை மாமா போயிட்டாரு அத்தை. துளசி நீ அழாத, அவன் போனா போறான். நீ உள்ள வா. வா துளசி வா. டென்ஷன் ஆகாத ஆனந்தி, அன்பன பொறுமையா நடந்து பாருதானே, அதெல்லாம் பாத்து பாரு. ஐயோ இல்ல சௌந்தர்யா, இன்னைக்கு அவர் போன வேகத்தை பார்த்தா பொறுமையா இருப்பாருன்னு தோணல எனக்கு. இங்க இருந்து கோவமா போனாலும் வீட்டுக்கு போற நேரத்துக்குள்ள கோவம் கொஞ்சம் தணிஞ்சிரும். நீ எதுக்கு பயப்படாத. வார்டன் மேடத்துக்கிட்டே அத்தை இவ்ளோ கோவமா பேசிருக்காங்களே, நான் எப்படி அந்த வீட்டுக்குள்ள போவேன்? அத்தை எப்படி என்னைய ஏத்துப்பாக?